ஃப்ரெண்ட்ஸ், கோவத்தலையில் இந்த மாதிரி கீரை கடைஞ்சி ராய் களிக்கு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கீரையை நல்லா தண்ணியில் அலசிட்டு வேக வச்சு அது கூடவே 2 பல் பூண்டு, பச்சை மிளகாய் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த தண்ணி வடித்து வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து, சின்ன வெங்காயம் அப்படியே பச்சையாக சேர்த்து இது கூடவே தேங்காய் எண்ணெயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு ராய் மாவு எடுத்துக்கலாம். இது தோசை மாவு அளவுக்கு தண்ணியை கரைச்சி எடுத்துக்கலாம். இதை அடுப்பில் வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும், கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும். அதுக்கடையில் பக்கத்து அடுப்பில் குக்கரை வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம். இது நல்லா கெட்டியாயிடுச்சு. அதுக்கப்புறமா இது குக்கரில் எடுத்து வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு களி ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி ஒரு குண்டாவில் போட்டு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு 5 உருண்டைக்கு பக்கமாக கிடச்சிது. அவ்வளோதாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரைக்கும் இந்த களிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பாட்டுக்கும் இந்த கீரை ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.